அக்ஷய திருதியை 10ஆம் தேதி மே மாதம் 2024 நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம என்ன செய்யணும்? தானம் செய்யணும், வழிபாடு செய்யணும். இத பத்தி மட்டும்தான் நீங்க சொல்றீங்களேம்மா, ஏதாவது வாங்கணுமா? அத பத்தி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு புதுசா பார்க்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இது நாம வாங்கி மட்டும் வைக்க வேண்டிய நாள் இல்ல. இத நாம தானம் செய்யக்கூடிய நாள் தான். என்னாச்சு? காலப்போக்குல இது வேறு வகையாக திசை திரும்பி, இது இப்படியே வாங்கி வைக்கிற நாள், வாங்கி வைக்கிற நாள், தங்கம் வாங்கி வச்சா வளரும், வெள்ளி வாங்கி வச்சா வளரும், பட்டு வாங்கி வச்சா வளரும் அப்படின்னு சொல்லியே இது ஏதோ வாங்கி வச்சுக்கிற ஒரு நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். வாங்கி வச்சுக்கிற நாள் கிடையாது. தானம் செய்தால் நம்ம இடத்துல இருக்கிற செல்வங்கள் வளர்கின்ற ஒரு நாள். கண்டிப்பா தங்கம் வாங்கணும், கண்டிப்பா வெள்ளி வாங்கணும், அப்பதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்க யாருமே யோசிக்காதீங்க. இந்த நாள்ல வாய்ப்பு இருக்கு, நாங்க என்னைக்கோ ஒரு நாள் வாங்க போறோம், அதை இன்னைக்கு வாங்கிக்கலாமான்னா வாங்கிக்கலாம். ஆனா இந்த நாள்ல கண்டிப்பா வாங்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. அதனால அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம இந்த கல்லுப்பு அப்படிங்கிறத வாங்கி வைக்கணும். அதோட மங்களகரமா இருக்கிறதுக்கு மஞ்சள். வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள்ல ஒண்ணு உப்பு, மஞ்சள். அதற்கு பிறகு தானியங்கள் வாங்கி தானம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்க. அரிசி தானம் கொடுக்கலாம், பருப்பு தானம் கொடுக்கலாம், கோதுமை தானம் கொடுக்கலாம், துணி தானம் கொடுக்கலாம். அதாவது புடவை, ஜாக்கெட் பிட்டு, இல்லைன்னா வேஷ்டி, துண்டு, இது மாதிரி பொருட்கள் நாம தானமாக கொடுக்கலாம். இப்படி தானம் கொடுப்பதனால் நமக்கு செல்வம் வளரும். இந்த தானங்கள் எல்லாத்திலையும் தலை சிறந்த தானமாக சொல்லப்படுவது அன்னதானம். அதிலும் அக்ஷய திருதியை அன்னைக்கு யாராவது ஒரு 2 உயிரினங்களுக்கு நாம உணவு கொடுக்கணும். அந்த உயிர்கள் எதுவா இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, காக்கா குருவியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு 2 உயிருக்கு நாம அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அன்னதானம் திருதியை அன்னைக்கு, அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற இந்த நாள்ல நாம வீட்டுல செய்ய வேண்டிய நைவேத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கண்டு சாதம். ஏன்னா மகாலட்சுமி கல்கண்டு சாதம் ரொம்ப பிடிக்கும். அதனால மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். கல்கண்டு சாதம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பால் பாயாசம் வச்சுக்கலாம். இப்ப சிலர் வேற ஒரு நாட்டுல, வேற ஒரு இடத்துல, வேலைக்கு போன இடத்துல நாங்க இதெல்லாம் செய்ய முடியாதேம்மா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. கல்கண்டு சாதமோ பாயசமோ வைக்க முடியாதவங்க அப்படியே கல்கண்டை மட்டுமே வச்சு நீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ வைங்க.